இட்லி பொடி செய்யலான்னு இருக்கிறேங்க. இப்போ இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டோம்னா, கடலைப்பருப்பு வந்து 100 வாங்கிக்கலாங்க. 100 வாங்கி இதை அறுத்து வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு வந்து 200 கிராமு. இது மிளகாவது கருவேப்பிலை வந்து ஒரு பிடி கருவேப்பிலையும் 15 காஞ்ச மிளகாய் இருக்குங்க. இதெல்லாம் லேசாக வறுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி வறுக்கணுன்றது. கலர் மாறக்கூடாது, தீயவும் கூடாது, வாசனையாக இருக்கணும். அதுக்காக இந்த நல்ல ஒரு மெதுவான ஒரு அனலில் வச்சு இதை வறுத்து பக்குவப்படுத்தியிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு இது வந்து எள்ளுங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம். இந்த கொள்ளும் எள்ளும் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் இந்த இட்லி பொடி செய்யும்போது மிகவும் மணமாகவும் சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது செட்டிநாடு இட்லி பொடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சீரகம் போடுறதுனால ஜீரண சக்தி கொடுக்கும், நல்லா பசி எடுக்கும். அதனால் நம்ம இந்த இட்லி பொடியில் இது சீரகத்தை சேர்த்துக்கிறோம். இதெல்லாமே சேர்த்து அரைச்சி இதோட வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பெருங்காயப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்தோம்னா கேஸ்க்கு எதுவும் கூடி வராது. ஆனால் நல்லா நம்ம மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து இட்லி பொடி பாருங்கள். இது வந்து கொரன்னு இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இது கொரன்னு இருக்கிறதுனால மிகவும் டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இதே நல்லெண்ணெய் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி தொட்டு சாப்பிட்லான்னு பாருங்கள். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து இட்லி இருக்குது இல்லைங்களா, இப்படி வச்சு தொட்டு நீங்கள் பாருங்கள். ரொம்ப சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தொட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது கூட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எள் கொள்ளு எல்லாம் சேர்த்துருக்குறோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, நல்லா பசி எடுக்கும். தோசைக்கு இட்லிக்கு இது பொங்கல் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். இது அவசரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். சில நேரத்தில் நம்ம வீட்டில் குழம்பு எதுவும் செய்யலைன்னும் போது இது நம்ம உடனே எடுத்து குழந்தைங்களுக்கு போட்டு இதை பயன்படுத்தி நம்ம ஸ்கூலுக்கு போகிற நேரத்துலலாம் அதை அர்ஜென்ட்டாக செஞ்சு கொடுக்கலாங்க. சரிங்களா? ஓகேங்க. இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அவசரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். இந்த இட்லி பொடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.